ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்ம பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகளை தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பகுதி 5 நம்ம பேச போகிறோம். இந்த பகுதி 5 பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கதைக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதாவது ஷிரடியில் தான் பாபா இருக்காரா, ஷிரடியை தவிர்த்து வேறு எந்த இடத்துல பாபா இல்லையா, ஷிரடியில் மட்டும் போய் பார்த்தா தான் பாபாவை பார்க்க முடியுமா, இல்லை வேறு இடத்துல பாபாவை மனசார நினச்சா பாபா காட்சி கொடுப்பாரா அல்லது காட்சி கொடுக்க மாட்டாரா என்ற ஒரு அற்புதமான ஒரு கதைக்குள்ளே தான் போக போகிறோம். அதுபோக பாபா வாழும் காலகட்டத்தில் பாபா சொன்ன, அதாவது தோரகமாயில் பாபா நடத்திய ஒரு மாபெரும் அற்புதத்தை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், பகுதி 5க்குள்ளே நம்ம போகலாம். ஓம் சாய்ராம். சாய்ராம், பாபாவை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் நினைக்கிறது பாபா ஷிரடியில் மட்டும்தான் இருப்பாரா. ஏன்னா பாபா சுமார் 60 ஆண்டுகள் ஷிரடியில் வாழ்ந்துட்டார். அதனால் அவருக்கு நிரந்தரமாகவே ஷிரடி தானா, வேறு இடத்துல பாபாவை பார்க்க முடியாதா, பிரத்யேகமாக பாபா நம்மளுக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா, அப்படி ஒவ்வொரு பக்தர்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் தோன்றும். இதுக்கு பாபா ஒரு அற்புதமான ஒரு கதையை ஷிரடியில் தோரகமாயில் பாபா பக்தருக்கு முன்னாடி நடத்தினார். ஒரு முறை பார்த்திங்கன்னா தோரகமாயில் நிறைய சாய் பக்தர்கள் இருக்காங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு பூர்ணிமா விழா. இந்த குரு பூர்ணிமா விழாவில் ஷிரடி வாசிகளும் அதே போல் ஷிரடி சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்க எண்ணற்ற சாய் பக்தர்களும் நம்ம பாபாவை பார்க்க தோரகாவுக்கு வராங்க. அங்கு வந்து பாபாவுக்கு மாலைகள் போட்டு பாபாவுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி பாபா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லா பக்தர்களுக்கும் பாபா வரநல்கும் காலத்தால் ஆசீர்வாதம் பண்ணி உதியன்னும் திருநீற்ற பாபா வச்சு கொடுறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாபா வந்து ஒரு கூச்சல் அடுறாரு, கத்துறாரு. பாபா எதுக்காக கத்துறாரு, ஏன் கத்துறாரு யாருக்குமே தெரியல. சேரம் பாபா வந்து தன்னுடைய கழுத்து பகுதியில் பிடிச்சிக்கிட்டு பாபா வந்து பயங்கரமான ஒரு கூச்சம் கத்துறாரு. இந்த நிலையில் தார்கட்டு வந்து அந்த பாபாவுடைய துனிமா பக்கத்தில் வர்றார், பாபா கிட்ட வர்றாரு. பாபா என்னாச்சு பாபா, ஏன் பாபா நீங்கள் கழுத்தில் கை வச்சு கத்துறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாபா வந்து சொல்கிறாரு, சபா மண்டபத்தில் கீழே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து மிதிச்சிட்டு இருக்காரு, நீ உடனே அங்கே போ, என்னுடைய புகைப்படத்தை ஒரு நபர் மிதிக்கிறாரு, நீ உடனே அங்கே போ அப்படின்றாரு. இவருக்கு என்னன்னு தெரியல, பாபா ஏன் இப்படி சொல்கிறாரு, புகைப்படத்தை மிதிச்சாலும் இவருக்கு எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே எண்ணம் தோன்றும். உடனே அந்த துனிமாலேருந்து அந்த 3 படிக்கட்டு இறங்கி சபா மண்டபத்துக்கு கீழே வருவார் திரு தார்கட். வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாய் பக்தர் தெரியாமல் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு புகைப்படம் இருக்கும். அந்த புகைப்படத்தில் பாபாவுடைய கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதம் வந்து பட்டிருக்கும். இந்த பாதம் பட்டவுடனே டக்குன்னு அவர் காலை ஒதுக்கி தார்கட் அந்த புகைப்படத்தை எடுத்து வந்து பாபாண்ட கொடுப்பாரு. கொடுத்தோடனே பாபாவுக்கு அந்த வலி விட்டுடும். அப்போ தார்கட் கேட்பாரு, பாபா ஏன் பாபா அந்த புகைப்படத்தை அந்த பக்தன் தெரியாமல் தான் மிதிச்சான், ஆனால் உங்களுக்கு எப்படி பாபா இப்படி வலிக்குது, என்ன காரணம் பாபா, எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு தார்கட் பாபாண்ட கேட்பாங்க. பாபா சொல்லுவார், தார்கட் நீங்கள் என்னுடைய உண்மையான பக்தர், நீங்களும் என்னை புரிஞ்சிக்கலையே, இதோ நான் சொல்கிறேன் கேளு. நான் வந்து ஷிரடியில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஒவ்வொரு புகைப்படத்திலையும் நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால் எல்லா புகைப்படத்திலையும் நான் உயிரோடு இருக்கேன். நம்பிக்கையோடு என்னை வணங்கினா எல்லா இடத்துலையும் நீங்கள் என்னை பார்க்க முடியும். அதனால் அந்த புகைப்படத்தில் என்னுடைய உயிர் அந்த புகைப்படத்தில் இருந்தது. அந்த பக்தர் தெரியாமல் அவருடைய பாதம் என்னுடைய கழுத்தில் பட்ட பிறகு எனக்கு வலி வந்து நான் துடிச்சு போயிட்டேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். இதன் மூலம் பாபா பக்தர்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எல்லாவித புகைப்படத்திலும் பாபா உயிரோடு இருக்காரு. பாபா வந்து ஷிரடியில் மட்டும்தான் இருக்காரா அப்படின்றது அது கிடையாது. ஒவ்வொரு பக்தருடைய இதயத்திலும் பாபா இருக்கார். நீங்கள் உதாரணம் உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கிற பாபாவுடைய சின்ன ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தில் நீங்கள் மனசார வேண்டி பாபா எனக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கேன், என்னுடைய இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா கூட பாபா அதுக்கு பிரத்யேகமான பதில் கொடுப்பார். ஆகையால் ஒவ்வொரு படத்திலையும் பாபா உயிரோடு இருக்கார். இப்படிப்பட்ட நிகழ்வை வந்து பாபா கடல் தாண்டியும் அந்த காலகட்டத்தில் நடத்தியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அற்புதத்தை இந்த கதையோடு சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், பாபாவுடைய பக்தர் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வால். இந்த ஜஹாங்கீர் எஃப் டார்வால் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ருசு ஜாப்பனீஸ் போர் வந்து நடக்குது. இந்த ஜாப்பனீஸ் போர் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கிற எல்லா கப்பல்களையும் அந்த போரில் வந்து அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா கப்பல்களையும் அழிக்கும் பொழுது இவர் கூட இருக்கவங்க எல்லாருமே போரில் வந்து அடிபட்டோ அல்லது வந்து இறந்து போகிறாங்க. இந்த நிலையில் இவருக்கு ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமாகுது. எப்படி இருக்கிற கப்பலை நம்ம காப்பாற்றுறது, கடைசியாக 3 கப்பல் தான் இருக்குது.
இருக்குது. அப்போது இவர் வந்து மனசார ஒரு பிரார்த்தனை பாபா கிட்ட வைக்கிறாரு. இவருடைய பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவும் பாபாவுடைய ஒரு சிறிய புகைப்படம் வச்சிருப்பாரு. அந்த புகைப்படத்தை எடுத்து இவர் வந்து வேண்டுறார், பாபா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உயிரோடு இருக்கீங்க சொல்கிறீங்க, இப்போ வந்து இந்த போரில் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம், எங்கள் கையில் மிச்சம் இருக்கிறது இந்த 3 கப்பல் தான். இந்த 3 கப்பலில் இருக்கிற பயணிகளை நான் எப்படியாவது காப்பாற்றணும், அதனால் எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தை பார்த்து கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வால் வந்து வேண்டுவார் சைராம். இந்த நிலையில் பாபா வந்து தோரகமாயில் பாபா வந்து துனிமா கிட்ட பக்தர்களாண்ட பேசிகிட்டு இருப்பார். பேசும்போது பார்த்தீங்கன்னா பாபா திடீர்னு ஆக்ரோஷம் ஆவார். பாபா கோவம் அடைவார். கோவம் அடைஞ்சு பாபா எழுந்துப்பார். அவருடைய சர்க்கா வந்து குத்துவார். குத்துன பிறகு எல்லாருமே ஒதுங்கி நிற்பாங்க. ஏன்னா பாபா சீற்றம் அடைஞ்சால் யாரும் பக்கம் போக முடியாது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபா உடம்புலேருந்து அப்படியே தண்ணீராக கொட்டிக்கிட்டே இருக்குது. பக்தர்கள் எல்லாமே என்னடா ஆச்சரியம், பாபா வந்து வேர்வை விட்ட மாரி அப்படி தண்ணியாக கொட்டுது. இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பாபா உடம்புலேருந்து அவ்வளோ தண்ணி கொட்டி அந்த பாபா உட்கார அந்த துனிமா கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பி வலிது. இதை பார்த்த பக்தர்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம், ஒரு அற்புதம், பாபா உடம்புலேருந்து எப்படி இவ்வளோ நீர் கொட்டுது, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு பக்தர் தான் முன் வந்து என்ன பண்ணுறாருனா, பாபாவுடைய உடம்புலேருந்து கொட்டுற தண்ணீர் வந்து புனிதமான அபிஷேக தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாபாவுடைய பாதத்தில் வர தண்ணியை வந்து அவர் எடுத்து குடிக்கிறாரு. அந்த தண்ணியை குடிக்கும்போது உப்பு கரிக்குது. பாபாவுடைய தண்ணீர் வந்து ஒரு அற்புதமான சுவை, பன்னீரோடு அற்புதமான சுவையாக இருக்கும். ஆனால் உப்பு கரிக்குது. அந்த பக்தர் வந்து நினைச்ச பிறகு இது என்ன இது போல் உப்பு கரிக்குது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியலையேன்னு. இந்த இடத்துல தான் பாபாவுடைய அற்புதம் பாருங்கள் சைராம். ஜாப்பனீஸில் போர் நடக்குது. அந்த போருடைய கேப்டன் திரு ஜஹாங்கீர் எஃப் டார்வால் பாபா கிட்ட வேண்டியிருப்பார், பாபா மீதம் இருக்கிற 3 கப்பல் தான் எங்களாண்ட இருக்குது, அந்த 3 கப்பலில் இருக்கிற பயணிகளை நம்ம காப்பாற்றணும், இந்த போர்லேருந்து எங்களை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு பாபாண்ட வேண்டின அக்கணமே பாபா தோரகமாயிலிருந்து அந்த இடத்துல, அதாவது ஜாப்பனீஸில் போர் நடக்கிற இடத்துல திரு ஜஹாங்கீர் எஃப் டார்வாலுக்கு முன்னாடி அந்த 3 கப்பலையும் பாபா வந்து கரை சேர்த்திருப்பார். பாபா வந்து தன்னுடைய 3 கப்பல்களையும் இழுத்து கொண்டு போயிட்டு கரையில் விடுறது திரு கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வால் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைவார். இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு தோரகமாயில் உப்பு கரிக்கிற தன்மையோட தண்ணீர் வந்து பாபாவுடைய உடம்புலேருந்து வந்திருக்கும். இந்த நிகழ்வு நடந்த பிறகு பாபாவுக்கு சிறிது காலம் கழித்து ஒரு தந்தி ஒன்று வரும். அதாவது ஜாப்பனீஸ்லேருந்து ஒரு தந்தி வரும். அந்த தந்தியை யார் அனுப்புகிறாங்க பார்த்தீங்கன்னா கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வால் அனுப்புவார். பாபா இது போல் நான் இந்த போர் நேரத்தில் உங்களை இடத்துல வேண்டனை தைந்த மாரி இந்த 3 கப்பல்களையும் இருந்து காப்பாற்றி இங்கே இருக்க மக்களையும் காப்பாற்றி நீங்கள் கரை சேர்த்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு ஒரு கடுதாசி எழுதி அனுப்புவார். ஒரு சில வருஷம் கழித்து திரு கேப்டன் ஜஹாங்கீர் எஃப் டார்வால் வந்து ஷிரடிக்கு வருவார். ஷிரடிக்கு வந்த பிறகு பாபாவுடைய திருப்பாதத்தை தொட்டு, பாபா இந்த போர்லேருந்து எங்களை காப்பாற்றி கரை சேர்த்துறதுக்கு கோடான கோடி நன்றி, என் கண் முன்னாடியே பார்த்தேன், நீங்கள் 3 கப்பல்களையும் இழுத்து கரை சேர்த்து அங்கே இருக்க மனிதர்கள் எல்லாமே நீங்கள் காப்பாற்றினீங்க, இந்த போரில் எங்களை காப்பாற்றி கொடுத்தது கோடான கோடி நன்றிகள் சொல்லுவார். சொன்ன பிறகு பாபாவுக்கு அந்த குரு தட்சணையாக ரூபாய் 2200 கொடுப்பாரு. இந்த 2200 வந்து பாபாவுடைய தோரகமாயில் சபா மண்டபம் இருக்குது. இந்த சபா மண்டபத்தை கட்டுறதுக்கு, அந்த மேற்கூரை கட்டுறதுக்கு இந்த பணத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சைராம். இந்த கதை மூலம் பாபா பக்தர்களுக்கு என்ன உணர்த்துறாரு, அதாவது ஷிரடி மட்டும் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு பக்தருடைய வீட்டிலும் நான் இருக்கேன். எந்தெந்த பக்தர் என்னுடைய புகைப்படத்தை வச்சு வணங்குறாங்களோ அந்த பக்தருடைய இதயத்திலும் நான் இருக்கேன், அந்த பக்தர் கூடயே இருக்கிறேன், எல்லா புகைப்படத்திலும் என்னுடைய உயிர் இருக்குது, நம்பிக்கையோடு என்னை வணங்குங்க, நம்பிக்கையோடு என்னை கூப்பிடுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருக்காரு. பாபா மகா சமாதி அடையும் போதும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, நான் இறந்து விட்டதாக நினைக்காதீங்க, என்னுடைய சமாதியில் இருக்க எலும்பு கூட என் பக்தர்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லுவார். அதே போல் 7 கடலுக்கு அப்பால என் பக்தர்கள் இருந்தாலும் அந்த பக்தர்கள் பண்ணுற நீலைகள் எல்லாமே எனக்கு தெரியும், அந்த பக்தருக்கு ஒரு கஷ்டம் என்ன நான் உடனே போவேன் அப்படின்னு பாபா சொல்லுவார். ஆகையால் ஒவ்வொரு பக்தரோட நம்பிக்கையோட பாபாவுடைய திருவடியை வேண்டி வணங்குங்க. கண்டிப்பாக கருணை உள்ள சாய்நாதர் உங்கள் எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணுவார். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மலிக்.